அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். நாங்கள் இந்த வீடியோவில் இந்த முறை 2023 பெட்ஜுக்கு 24ல் மே மாதம் 13ஆம் தேதி திங்கக்கிழமை நடந்த ஓ லெவல் கணித பேப்பருக்குரிய பார்ட் 2ல் 6வது கேள்வி அதைத்தான் நாங்கள் இன்றைய நாள் இந்த வீடியோவில் முழுமையாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஸோ கடைசி வரக்காட்டி முழுமையாக பார்க்குறதால உங்களுக்கு ஆன்சர் மட்டும் இல்லாமல் முழுமையான ஒரு தெளிவை விளக்கத்தோடவே எடுத்துக்கொள்ளலாம். சரி, நான் டைரெக்டாக கேள்விக்குள்ளே போகும். கேள்வியில் பாருங்க பிள்ளைகள், ஒரு குறித்த மாணவர் குழுவில் இருக்கும் ஒவ்வொரு மாணவன்டையும் திணிவு பற்றி பெறப்பட்ட தகவல் கொண்ட கூட்டமாக்கிய மீதிரன் பரம்பல் தந்துருச்சு. நாங்க கிளாஸஸ்ல படிச்சிருச்சு பிள்ளைகள். கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவுன்னு நாங்க படிச்சிருச்சு. ஓகே, ஸோ இப்போ இதுல பாருங்க, கீழுக்கு வகுப்பாயிடை 40 44 செல்லுது, 40 அல்லது அதிலும் கூட. ஸோ 44லும் குறைஞ்சது அதெல்லாம் பெருசா பார்க்க தேவையில்லை பிள்ளைகள். ஓகே, நீங்க டைரக்டா முதலாம் கேள்வி பாருங்க. இல்ல, கூடுதலான மாணவர்களோட எண்ணிக்கை எவ்வகுப்பாயிடைக்கு உரியது என்றுதான் கேட்டுருச்சு. ஸோ கூடுதலான மாணவர்னா நீங்க இந்த மீடிரனுக்குள்ளாலதான் பார்க்கணும். ஸோ கூடுதலான மாணவர் இங்க இருச்சு. ஸோ அதோட வகுப்பு வந்து இது. ஸோ முதலாவது கேள்விக்கான ஆன்சர் 52 தொடக்கம் 56. இதை ஏன் கேட்குச்சுனாப்ல, இதுக்கு அடுத்ததாக இடை காணுற டைமுக்கு நீங்க விலகல்ல எடுக்கொண்டு எடுக்கிறதுக்கு அந்த 11 எடுங்கோண்டு செல்லாம செல்லுங்க. சரி, அப்ப முதலாம் கேள்வி ஓகே. ரெண்டாம் கேள்விக்கு பாருங்க, இக்குழுவில் உள்ள மாணவனின் இடைத்திணிவை கிட்டிய கிலோகிராமில் காண்க. பிள்ளைகள் இந்த இடத்துலதான் இடை கேட்டுருச்சு. இடை காணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருச்சு. ஒன்று எஃப்எக்ஸ் மெத்தட், இன்னொன்று எஃப்டி மெத்தட். ஸோ அதுல எஃப்டி மெத்தட் வந்து கொஞ்சம் திருத்தம் கூட. காரணம் என்னன்னு கேட்டா பிள்ளைகள், எங்களுக்கு கொஞ்சம் எளிமைத்தன்மை ஒன்று இருச்சு. ஸோ எஃப்எக்ஸ்ல போனாலும் ஃபுல் மார்க்ஸும் கிடைச்சிய. சரி, அப்ப நாங்க எஃப்டி மெத்தட்ல போவோமா? எஃப்டி மெத்தட்ல போறேன்டா, உங்களுக்கு அட்டவணை நான் இந்த இடத்துல தந்துருச்சு, உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாம. ஸோ அதுல எஃப்ஐயும் ஃபில் பண்ணி தந்துருச்சு. ஸோ அந்த எஃப் எல்லாத்தையும் கூட்டினா எங்களுக்கு ஒரு ஆன்சர் எடுக்கு. நாங்கள் அதெல்லாம் கடைசியில பார்ப்போம். ஸோ இப்போ நாங்க இதுல எக்ஸ காணுறது எப்படின்னு பார்ப்போம். எக்ஸ் காணுறதுக்கான ஒரு வழி பிள்ளைகள், இவரையும் கூட்டி 2ஆல பிரிச்சோடும். இந்த ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சா உங்களுக்கு வார விட பிள்ளைகள் சிம்பிளாக 40 44 கூட்டினா 84, 2ஆ பிரிச்சா 42. இதை வச்சு முடிவொண்டடிக்கையிலும் 40 விட 2 கூட. அப்ப ஈன 44 இன்னும் 2 கூட்டி 46. இப்ப உங்களுக்கு 4 கூட்டி கூட்டி ஆன்சர் போக இயலும். இதுக்கு 50, 54, 58, 62, 66. இப்படி கூட ட்ரிக்ஸுகள் நாங்க கிளாஸஸ்ல படிச்சிருச்சு பிள்ளைகள். சரி, ஓகே, இந்த செக்ஷன் உங்களுக்கு இப்ப கிளியர்ன்னு நினைச்சிய பிள்ளைகள். அப்ப இதுக்கு அடுத்த பகுதியை நாங்க பார்ப்போம். இதுல இப்ப டி கேட்டுருச்சு. அப்ப நாங்க ஃபர்ஸ்ட்டுக்கு எடுகொண்ட இடைக்கு 11 இந்த நடுப்பெருமானத்தை தான் எடுக்கணும். 11 எடுக்கல பிள்ளைகள், 54 தான் எடுக்கணும். இப்ப நான் கிளாஸ்ல காட்டுருச்சு, இந்த 54 விலகல் வந்து எப்பயுமே 0. அது கொசக்குருச்சு, அது மைனஸ்ல. இங்க 4 கூடி கூடி போனா பிள்ளைகள், அப்ப அந்த 4த்தான் மறை 4, மறை 8, மறை 12 போடணும். அதே நேரம் கீழுக்கு நேர்ல 4, 8, 12 போடணும். இப்ப எஃப்டி என்ன, இந்த எஃப்ஓட இந்த டியை நாங்க பெருக்கணும். சோ பாருங்க எவ்வளவு சிம்பிளாக ஆன்சர் வரண்டு. எஃப்டி எழுதும் போது ஃபர்ஸ்ட்டுக்கு 0 கேஸ நடுவுல எழுதிக்கோங்க. இப்ப மேலுக்கு வாரத்துல மைனஸ வலது சைடுக்கு எழுதுங்க. இப்ப 9, 4, 36. அப்ப -36. அதே போல -8, 5, 40. அடுத்தது 36, -36. ஓகே, இப்ப பிளஸ் கொஞ்சம் இடது சைடு காக்கி. 7, 4, 28, 8, 3, 24, 12, 2, 24. ஸோ இப்ப நாங்க இந்த இடத்துல மேக்சிமம் அதை எல்லாத்தையும் கூட்டணும்னா, ஸோ கூட்டுறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் இல்லைன்னு. ஒன்று பிளஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க, மைனஸ் எல்லாத்தையும் கூட்டுங்க. ஸோ பிளஸ் எல்லாத்தையும் கூட்டினால் உங்களுக்கு 8, 8, 16க்கு 6, 1 மிச்சம். 6, 2, 3, 6, 3, 7. இப்ப இதே மைனஸ் கூட்டினா 6, 6, 12க்கு 2, 1 மிச்சம். அப்ப 8, 3, 11. 8, 3, 11. இப்ப மைனஸ் தான் கொடைன்றதால மைனஸை போட்டுட்டு 112ல 76 கழிச்சு வரும். 112ல 76 போனா பிள்ளைகள் 2ல 16,
அதாவது கழிச்ச தெரியும் தானே பிள்ளை 112ல 76 கழிச்சோணும். ஸோ இதுல கடன் எடுத்தா 12ல 6 10ல 3 ஸோ -36ன்னு உங்களுக்கு வந்துருச்சு. இதுக்கு பேரு சிக்மா எஃப்டி. எல்லாருக்கும் இது வர காட்டியும் ஓகேனா? சரி, விளக்கத்தோட பாக்குறது. இதே போல சிக்மா எஃப்ஐயும் நாங்க கூட்டிக் கொள்ளோடும். ஸோ சிக்மா எஃப் கூட்டுறதுக்கான ட்ரிக்ஸை பாருங்க. இவரையும் இவரையும் கூட்டினா 10, இதே மீதையும் கூட்டினா ஒரு 20 வாரம். அப்ப 20 10 30. இவரையும் இவரையும் கூட்டினா ஒரு 10, அப்ப 40 வந்தது. விளங்கினோ பிள்ளைகள்? சரி, கிளியராகவே விளங்கிட்டோம் உங்களுக்கு. இப்ப இடை காணோனுமாக இருந்தா இந்த சமன்பாட்டை மறந்துட வேணாம் பிள்ளைகள். இடை காணோனுமாக இருந்தால் எஃப்டி மெத்தட்ல போறோம்னால் அந்த எடுக்கொண்ட இடையோட எப்போதுமே சிக்மா எஃப்டிக்கு கீழே சிக்மா எஃப் கூட்டணும், எப்போதுமே கூட்டணும். அப்ப இதுல பிரதியிடும் ஏக்கு பதிலாக அந்த பச்சை கலர்ல இருந்துச்சு 54 சக போட்டு எஃப்டிக்கு -36 கீழே 40. இப்ப இந்த இடத்துல கவனிச்சோனும், இந்த பிளஸும் மைனஸும் பெருக்கப்பட்டு 54 மைனஸாக மாறுது. 36 40ஆல பிரிச்சோடும். ஸோ 36 40ஆல பிரிச்சதுக்கான மெத்தட்னு தெரிஞ்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க 4ஆல பிரிச்சோம். ஸோ 4ஆல பிரிச்சா இன்னைக்கு 9. அப்படி சரி ஒன்று செக் பண்ணுங்க. 9 தானே? எஸ், கீழே 10. ஸோ 9 10ஆல பிரிச்சா உங்களுக்கு 0.9 வார. ஸோ இப்போ இதை வச்சுக்கொண்டு உங்களுக்கு ஃபைனல் ஆன்சருக்கு 54 0.9 போனா 53.1 அடிக்கலும். ஸோ இங்க கிட்டிய கிலோகிராம்ல கேட்டுருச்சு. அப்ப மட்டன் தட்டல் செக்ஷனை சொல்லித்தாரன் கேட்டுக்கோங்க. இதுக்கு நாங்க கிளாஸ்ல மாப்பா மெத்தட்னு ஒன்று படிச்சிய. இது மா, இது பா. அப்ப அந்த ஒண்டை பார்த்து மாவை மாத்தணும். ஸோ இந்த ஒண்டண்டு இடத்துல 5 அல்லது அதை விட பெருசி வந்தா நீங்க அந்த 3 இடத்த ஒண்டை கூட்டணும். 5க்கு கீழே கிரிச்சாக்கள் வந்தா அதை வெட்டிட்டு சும்மா நிச்சயலும். ஸோ அன்னளவான விட 53 கட்டாயம் கிலோகிராம்ஸ்ல அலகுகளோட எழுதிக்கோங்க. ஸோ இடைக்கான செக்ஷன் அனைத்து மாணவர்களுக்கும் மிக தெளிவான முறையில விளங்கிருச்சுமன்றதுல மாற்று கருத்துக்கள் இல்லை. சரி, இப்ப நாங்க இதுல அடுத்த கட்டத்தை நாங்க பார்ப்போமா? அடுத்த கட்டம் என்ன கேள்வி கேட்டுச்சு? அப்ப 2வது கேள்வியும் சரி. ஒரு சுற்றுலாவில் செல்வதற்கு தயாராகிய இம்மாணவர் குழுவிற்காக காணப்பட்ட ஒரு வேன் கொண்டு செல்லத்தக்க மாணவர்களோட உயர்ந்த மொத்த திணிவு. அப்ப இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்க எக்ஸ்ட்ராவாக பேகு அதுகளை கொண்டு போற மாதிரி கற்பனை பண்ண வேணும். சரியோ? ஓகே, ஏ லெவல்ல அந்த மாதிரி வர பிள்ளைகள் கொஞ்சம் படிப்படியா அட்வான்ஸ் ஆகி கொண்டு போகும். அப்ப மேக்சிமம் 600 கிலோ கொண்டு போக இயலும். இப்ப என்ன சொல்லுங்க? இவ்வேனில் செல்வதற்கு எதிர்பார்க்கத்தக்க மாணவர்களோட உயர்ந்த பட்ச எண்ணிக்கை அதை இடைய வச்சு கண்டுபிடிச்சிட்டான். அப்ப உங்களுக்கு இடையிட மீனிங் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சோம். இடையிட மீனிங் என்ன தெரியுமோ? நான் உங்களுக்கு அடிக்கடி கிளாஸஸ்ல காட்டி தர பிள்ளைகள். ஓகே, கீழே கிருச்சியவரை ஒண்டாக்கினா வார ஒசக்க இருச்சியதுதான் இடை. அப்ப மீதி என்னண்டா மாணவர்ட எண்ணிக்கை. அப்போ ஒரு மாணவன்ட கிலோகிராம். அப்ப எவரேஜாக ஒரு மாணவன்ட திணிவு 53 எடுத்து தான் நாங்க செய்ய போறது. ஸோ ஒரு மாற தெளிவுன்னு உங்களுக்கு இந்த இடத்துல கிடைச்சது. இப்ப கவனிங்கோ, மொத்தமாக அந்த வேன்ல அந்த 3ஆம் கேள்விக்கான ஆன்சர் வேன்ல 600 கிலோ கொண்டு போகலும். ஒரு மாணவன் எவரேஜாக 53 கிலோனா, ஸோ இதை நாங்க இதால பிரிச்சா அவங்களுக்கான ஆன்சர் எடுக்கணும். ஸோ கால்குலேட்டரை நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணின்னு சொன்னா உங்களுக்கு 600 53ஆல பிரிச்சோம். எனக்கு ஒரு 5 10 செகண்ட் டைம் உண்டு தாங்க பிள்ளைகள். லைவ்ல அப்படியே குயிக்கா நான் செய்தேன். 600 பிரித்தல் 53. ஸோ 11 நல்லா கேட்டுக்கும் 11.32 அப்படி என்று கொண்டு போறேன். ஸோ இந்த இடத்துல மாணவர்களோட எண்ணிக்கை தசத்துல வர இயலான. ஸோ இந்த இடத்துல பிள்ளைகள் 11.3. ஸோ அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதால இந்த இடத்துல உங்களுக்கு இப்ப டவுட் 12 கொடுக்குவோ 11 கொடுக்குவோண்டு. 12 கொடுத்தா நீங்க 12 53ஆல பெருக்கினா 600 தாண்டி போற. இதை வச்சு முடிவெடுக்கணும். இந்த இடத்துல சரியான ஆன்சருக்கு நாங்க 11 தான் எடுக்கணும். ஸோ இந்த கேள்விக்கான தெளிவான விளக்கம் உங்களுக்கு நான் தந்து கொண்டிருச்சு பிள்ளைகள். ஸோ 11 மாணவர்கள். சரி,
இப்ப அடுத்ததாக வந்திக்கக்கூடிய கேள்வியை பார்க்கும். இதுக்கெல்லாம் நல்ல நல்ல மார்க்ஸ் கிடைச்சிய பிள்ளைகள் நான் நிச்சய மாதிரிக்கு உங்களுக்கு ஒரு 3-4 மார்க்ஸ் இந்த இடத்துல எதிர்பார்க்க. சரி, தரப்பட்டுள்ள மீடிரன் அட்டவணைக்கு ஏற்ப அப்ப இந்த அட்டவணையை வச்சுக்கொண்டு மேற்குறித்த வேனில் செல்லத்தக்க கருதப்படத்தக்க மாணவரோட உயர்ந்தபட்ச எண்ணிக்கை காணுங்க. அப்ப இதைய வச்சு கேட்டேன். இப்ப அட்டவணையை வச்சு எத்தனை பேர் மேக்சிமம் போயிலுமெண்டு கணிக்கட்டாம். சோ அதை நாங்க காணுவோமா உங்கள் விடைய காரணத்தோட கேட்டாப்புல நாங்க செய் மெத்தடோட எழுதுதான் காரணமா. சரி, அப்ப இந்த இடத்துக்கான ஆன்சரை பார்ப்போம். நான் இந்த துண்டுகள் அழிச்சவோ பிள்ளைகள் பரவாயில்ல தானே. சரி, அப்ப இந்த இடத்துல 11 மாணவர்கள் தான் வந்துருச்சு. சோ அது முதல் கேள்விக்கான ஆன்சர். இப்ப எல்லாரும் கவனிங்க இல்ல, உங்களுக்கு தெரியும் தானே இங்க ஒவ்வொரு லைன்லயும் இந்த இடத்துல 3 பேர் நிச்சு. ஓகே, அந்த 3 பேரும் இந்த கெப்புக்குள்ளதானே அவங்களோட பாரம். கொட பேர் எங்களுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் தேவைன்றதால அந்த 3 பேருடையும் பாரத்தை நாங்க குறைவான பாரமாக இந்த 40 கருதி கொள்ளும். அப்ப அந்த 3 பேரும் 40 சொல்லி நான் பொய்க்கு எடுக்கணும். அப்ப இந்த இடத்துல 40 தர 3 மாணவர்கள். சோ இந்த இடத்துல எங்களுக்கு பாருங்க பிள்ளை, நாங்க பெருக்கினண்டா எங்களுக்கு ஒரு 120 கிலோகிராம் ஈனேக்கே வந்துடுது. எங்களுக்கு 600 கிலோ வரக்காட்டியும் போகலும்னா அப்ப இன்னும் எடுக்கணும். அப்ப இதுக்கு அடுத்த எடுக்க செல்ல அடுத்ததாக இருக்கக்கூடிய இந்த 44 கிலோவை நாங்க இந்த 5 பேருக்குமே கொடுக்கோம். சரி, அப்ப இந்த இடத்துல 44 கிலோவை இந்த 5 பேருக்கும் கொடுத்தா உங்களுக்கு இந்த இடத்துல பிள்ளை பெருக்கினா பிள்ளை 220 கிலோகிராம் வந்துடுது. அப்ப என்ன சொல்லுங்க, இதையும் கூட்டினாலே எங்களுக்கு இப்ப எவ்வளவு தெரியுமா வாரது? 320 இல்ல சாரி 340 கிலோகிராம் வந்துட்டு. இன்னும் எங்களுக்கு எவ்வளவு கிலோகிராம் தேவை? 600ல இருந்து நாங்க அவரை கழிச்சோடுமனா. சோ 600ல இருந்து நாங்க அவரை கழிச்சா எங்களுக்கு ஒரு 260 கிலோகிராம் தான் எங்கட கையில பேலன்ஸ் ஆயிருச்சு. அப்ப என்ன சொல்லுங்க, இந்த இடத்துல 9 நாங்க இந்த 44ஆல பெருக்கினா 9 4 36 360 எல்லாம் தாண்டி போய்த்துடு. அப்ப இந்த 9க்குள்ள எத்தனையோ கொஞ்சம் பேரை தான் எடுக்கணும். அதை காணத்துக்கான வழி, இந்த பேலன்ஸான 260 கிலோகிராம நாங்க இந்த 48 கிலோவால பிரிச்சா எத்தனை பேருக்கன் பிரிஞ்சு போறண்டு வாரணா புள்ளையில் இல்லையோ தெளிவான விளக்கம். சோ இதால பிரிச்சா புள்ளையில். சோ இதுக்கான மெத்தட் நான் உங்களுக்கு நார்மலாவே காட்டுத்தாரன். இதேம் 2ஆல பிரிச்சா 13, 2ஆ பிரிச்சா 24. சோ இப்ப நீங்க 130 24ஆல பிரிச்சோன்னு சொன்னீங்க. எந்த முறையில சரி பிரிங்கோ நான் கால்குலேட்டர்ல செய்ய போறேன். 130 எல்லாருக்கும் எழும் தானே பிள்ளைகள். 2ஆல பிரிச்சால் ஒசக்கு அப்படி இப்படின்னு பார்க்கலும் தானே. சோ 130 பிரித்தல் 24. சோ எங்களுக்கு 5.4 ஒன்று போற. சோ இதை நாங்க கட்டாயம் மட்டன் தட்டணும். சோ மட்டன் தட்ட சொல்ல நீங்க முடிவெடுங்க பிள்ளைகள். நாங்க 5க்கு தான் எடுக்கணும். எதுக்கென்றால் 6க்கு எடுத்தால் 6 தர 48 10 260 தாண்டி போறேனா விளங்கிடும். அப்ப இங்க 5 மாணவர்களை எடுக்கணும். 5 மாணவர்கள். அப்ப என்ன சொல்லுங்க, இந்த 9 பேருக்குள்ளால 5 பேரைத்தான் நாங்க எடுக்கவாகுது. அப்ப இந்த இடத்துல டோட்டலாக கேட்ட கேள்விக்கான ஆன்சர் எப்படி வரும் என்றால், இங்க குறைஞ்ச திணிவுல 3 பேரும், அடுத்தத்தால 5 பேரும், அடுத்தத்தாலையும் 5 பேரை எடுக்கணும். சோ இந்த அடிப்படையில கருதினா 4வது கேள்விக்கான ஆன்சர் புள்ளல் விடை 3 சக 5 சக 5. உங்களுக்கு மேக்சிமம் 13 மாணவர்களை இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளணும். சோ மேலுக்கு 11 வந்து அதுக்கு காரணம் நாங்க எல்லா டைம் பாரத்தை நாங்க 53 கிலோன்னு எடுத்து அப்படி எடுக்க ஏழானா புள்ளையில் இல்லையோ. சோ அவன் சின்ன சுட்டியும் நாங்க செஞ்சேன். ஆனா இப்ப எடுத்தது இதுலயும் ஒரு சின்ன குறைபாடு இருச்சு. அதாவது புள்ளி ஆன்சர்ல குறைபாடு இல்ல, இந்த மெத்தட்ல சின்ன குறைபாடு இருச்சு. காரணம் எல்லா டைம் பாரத்தை நாங்க 40 உண்மைக்குமே செல்லேலானா இல்லையோ. அப்ப இந்த விடையும் கொஞ்சம் உண்மையிலே புள்ளேல் இந்த விடையும் கொஞ்சம் சாத்தியமில்லாத விடைதான். இருந்தாலும் இதுதான் கேட்ட கேள்விக்கான ஆன்சர். விளங்கினோ பிள்ளைகள். சோ இது நான் சிலபஸ் படிச்சு தர செல்ல உங்களுக்கு சொல்லி தந்துருச்சு. இந்த கேள்வியை செய்தது கிட்டத்தட்ட 2-3 பிழை, அதாவது 2-3 பொய்ய வச்சுதான் செய்யணும். இந்த 3 பேர்டையும் பாரம் சரியாவே 42 வாரம் இல்லையா. அப்ப அந்த மாதிரி சின்ன சின்ன பொய்களை வச்சுதான் இந்த கேள்வி செய்யணும். சோ இது அடுத்த கட்டம் நாங்க ஏலவலுக்கு போற டைம்ல மிக திருத்தமான கேள்வியாக மாறப்போகுது. சோ இதே போல புள்ளில் அடுத்தடுத்த கேள்விகளை இதே யூடியூப் சேனல்ல நாங்க பாக்குறதுக்கு
கட்டாயம் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்கையும் போட்டுக்கோங்க. இதுல உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சியோன்றத கட்டாயம் எனக்கு கொமெண்ட்ல தெரிவிங்க பிள்ளைகள். சரி, அப்படின்னா நாங்க அடுத்ததாக அடுத்தடுத்த கேள்வியில சந்திப்போமா? சரி, போயிட்டு வரோம் பிள்ளைகள்.